சந்திரகாந்தா, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. 101 அகோரிகளுக்கு விருந்தா? தனியா நீ எப்படி பண்ண? மந்திரத்தால. மாயாவியோட மாய சக்தியால இல்ல, அன்போட சக்தியால. இது என்னோட இடம்தான். உமாங், மக்கள் சொன்னது உண்மைதான். விஜயநகரம் மந்திர சக்தியோட தலைநகரம். இங்க எல்லாரும் மந்திரம் பண்றாங்க. அன்புக்கு கூட சக்தி இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சக்தியால தான் இன்னைக்கு நான் மாபெரும் விருந்து படைச்சிருக்கேன். இந்த அரண்மனை இப்போ என்ன முழுசா ஏத்துக்கிட்டு இருக்கு. நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எப்படின்னு தான் புரியல. அதாவது இங்க இருக்க விலங்குகள், பறவைகள் எல்லாமே முழுசா என்ன ஏத்துக்குச்சு. அவங்களுக்கு முழுசா என்ன பிடிச்சிருக்கு. ராணி அம்மா, என்னோட திறமையால எனக்கு அரியணை கிடைச்சிருச்சு. அகோரிகளும் என்ன ராஜகுமாரியா அறிவிச்சிட்டாங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நீங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்துங்க. என்ன விஜயநகரத்து இளவரசியா நீ ஏமாத்திட்ட. நீ எதையும் தனியா பண்ணல. யாரோ உனக்கு உதவி இருக்காங்க. நீ எல்லாத்தையும் மந்திர சக்தியால பண்ணிருக்க. உனக்கு உதவி பண்ணது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இந்த அரண்மனையில உனக்கு எந்த அரணியும் கிடையாது. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நில்லு. நல்ல காரியம் பண்ணிருக்கேன். விருந்துல உதவி பண்ணிருக்கேன். ராணி ஐராவதி அப்பவே ஆணோ பொண்ணோ யாரும் உதவி பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆணோ பெண்ணோ இல்லாம எனக்கு உதவி பண்ண நீ நிறைய பேரை அனுப்பி வச்சிருக்க. எவ்வளவு விசித்திரமா இருக்கு. மனுஷங்களும் அன்பு நிறைஞ்சவங்க தான். ஆனாலும் சில நேரம் காயப்படுத்திடுறாங்க. ஆனா பறவைகள் பேசக்கூட மாட்டீங்க. ஆனா அன்பை வெளிப்படுத்திடுறீங்க. உங்க அன்பையும் உதவியையும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பிற்காலத்துல உங்களுக்கு உதவ முடிஞ்சா அதுதான் என்னோட மிகப்பெரிய பாக்கியம். விஜயநகரத்தை வெற்றி பெற வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஏன் பறந்துருச்சு? ரொம்ப தூசியா இருக்கு. பணிப்பெண்கள் யாரும் இல்ல. அத நானே சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்றது உன்னோட பழக்கமா இல்ல உனக்கு கை வந்த கலையா? முதல்லயே சொல்லிட்டேன், உன்னோட உருவம் வேற, செயல்கள் வேற. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதான் உனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. எனக்கு தெரியும், நீ மந்திரம் செஞ்சிருக்க. ஆமா, மந்திரம் செஞ்சது உண்மைதான். ஆனா நான் இல்ல, பறவைகள். பறவைகளுக்கும் அன்பு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அதுங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா முழு மனசோட உதவி பண்ணும். இன்னைக்கு அரண்மனையே என்ன பரிசோதிக்க பார்த்துச்சு. ஆனா இந்த பறவைகள் எல்லாம் எனக்கு உதவி பண்ணிச்சு. உதவியா இருந்துச்சா? அந்த பறவைகள்லாம் ஏன் உனக்கு உதவி செஞ்சுச்சு? அப்படியா? இது உன் வேலைன்னு சொல்றியா? பறவைகள் அனுப்பி நீ தான் உதவி பண்ணன்னு சொல்றியா? அப்படியே இருக்கட்டும். நான் என்னோட திரைய விலக்கிட்டேன். அப்படியே நீயும் உன்னோட திரைய விலக்கிடலாம்ல. உன்னோட உண்மை என்னங்கிறதையும் என்கிட்ட சொல்லலாம்ல. உண்மையா? என்ன உண்மை? உன் மனசுல இருக்கு, ஆனா உதட்டுல இல்லாத. பறவைகளுக்கு நன்றி சொல்லிட்ட, ஆனா எனக்கு சொல்ல மாட்டியா? நான் தான் உதவி பண்ண. எனக்கு ஏன் உதவி பண்ண? யாரும் உதவி பண்ண கூடாதுன்னு உங்க அம்மா தெளிவா சொன்னாங்கல்ல. பாத்தியா, உதவி செஞ்சவன் இப்ப பாவி ஆயிட்ட. சரி, உங்க அம்மாவுக்கு எதிராக நீ தான் எனக்கு உதவி பண்ண. ஆனா ஏன் உதவி பண்ண? சொல்லு, ஏன் உதவி பண்ண? சொல்ல வேணானா விட்டுரு. நீ உதவி பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் உதவி செஞ்சேன்னு நான் சொல்லவா? யோசனை பண்ண. உண்மை உண்மையிலேயே கசக்கும். அவன் தான் மந்திரம் பண்ணன்னு சொல்றான். அத நான் எப்படி நம்புறது? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவ என்னோட கனவு. அவங்க அம்மா எனக்கு எதிராக எவ்வளவு பண்றாங்க.
ஆனா அவன் ஒரு தடவை கூட எனக்காக ஏன் கூட நிக்கல. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நீயே பார்த்தல, முன்னாடி எத்தனை தடவை ராணி ஐராவதி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஆனா விருந்துல கண்ட பொண்ணுங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. புரியல. அவன் என்ன ரொம்ப விரும்புறதா சொன்னான். அப்படி சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணான். இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு இப்படி மாறி போயிட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு என்னன்னா சம்பா காலையில அவன் அறையில என்ன பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போனான். ஒருவேளை அவன் சம்பா கூட எனக்கு தெரியல, என்னன்னே புரியல. வீரா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. கேக்குறியா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? பண்ணித்தான் ஆகணும். நெல்லு. அக்கும் பக்கும் ஹக்கும். உமாங், இப்ப என்ன பண்ண? ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, அந்த சிவப்பு நிற கோப்பை இருக்குல்ல, அதுல நான் வந்து உன்னை சேர்த்திருக்கேன். அதை குடிச்சா யாரா இருந்தாலும் உண்மையத்தான் பேசுவாங்க. அப்புறம் இந்த வெள்ளை கோப்பை இருக்குல்ல, அதுல சாதாரண சர்பத் இருக்கு. அம்மா, இவ்வளவு சீக்கிரமா இத செஞ்சாகணுமா என்ன? கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். அந்த பொண்ணு உங்க அம்மாவுக்கு செய்வன செஞ்சிருக்கா. அதனோட வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அந்த மந்திர சக்தியை நம்ம முறிக்கலனா உன்னோட அம்மாவை நீ இழந்துருவ. அதனால நாளையில இருந்தே அந்த மந்திர சக்தியை உடைக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். நானும் அப்படித்தானே வீரா. என்னோட சொந்த மகனை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். தயாரா இரு வீரா. நாளையிலிருந்து மீனவ பெண்ணுடைய மந்திர சக்தியை நம்ம உடைக்கணும். அந்த மீனவ பெண் சாகணும். சீக்கிரமா அதை செய்யணும். எடுத்துட்டு போ. இத வீராவை குடிக்க வை. அதுக்கப்புறம் பாரு, எல்லா உண்மையும் அவர் சொல்லுவாரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சிரும். இது நிஜமா சரி வரும்ல? அதாவது அவனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? சந்திரா, பயப்படாத. வீராவுக்கு ஒன்னும் ஆகாது. அவரை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் வீரா உன்னோட புருஷன். உன்னோட புருஷனுக்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன். இந்தா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். இங்க உன் அம்மா தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. அங்க என்னடா நீ அந்த மீனவ பெண்ணோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. நான் மனசளவுல உடைஞ்சு போயிட்டேன். இங்க பாரு பாரு. எனக்கு கல்யாணம் நடந்தப்ப என் மனசை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகையை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு. ஏன் படபடப்பா இருக்க? நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணி கூடவே இருப்பேன்னுல்ல? கூடவே இரு. ஏன் விட்டு விலகி போற? போகாத, இருப்பல்ல? கல்யாண சடங்கு எல்லாத்தையும் நிறைவேற்றணுமா? தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு. சொல்லு. தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல?